யா அல்லாஹ் இன்னாருக்கு இன்னாரோட கோபம் இருந்துச்சு, இன்னாருக்கு இன்னாரோட குரோதம் இருந்துச்சு, இவனுக்கு இவ்வளவு பெருமை இருந்துச்சு. பெரியலே சகோதரர்கள், என்ன ஹாலாத்தா இருக்கும் எங்கட, எப்படி தப்புறது? இப்ப சொல்லுவான், ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா முகினூன். யா அல்லாஹ் இப்ப நல்ல விளங்குது, யா அல்லாஹ் இப்ப நல்ல கேக்குது, யா அல்லாஹ் திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயாக, சாலிஹான் அமல் செஞ்சுட்டு வாரோம். ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அமலு சாலிஹா. யா அல்லாஹ் திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயாக, சாலிஹான் அமல் செஞ்சுட்டு வாரோம். லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ் ஒரு செகண்ட் தா யா அல்லாஹ், முழு சொத்தையும் சதகா கொடுத்துட்டு வாரேன் யா அல்லாஹ். பெரியவர்களே சகோதரர்கள், அல்லாஹ் சான்ஸ் தர மாட்டான், முடிவு செய்வான், நரகம்தான், நீ நரகத்துக்கு போ. எவ்வளவு பெரிய கேவலம் பெரியவர்களே சகோதரர்களே. குறிப்பாக எங்கட பெண்களுக்கு 2 பேருக்கு முன்னால ஒரு ஜோக் பண்ணினாவே அவங்க தாங்கதா. பாருங்க வாப்பா, 2 பேருக்கு முன்னால இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த கேவலம், அந்த வெக்கத்தை தாங்க இயலாத நாங்க பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிலிருந்து கடைசி மனிதன் வரும் வரை எத்தனை ஜின்களை படைச்சானோ, எத்தனை மனிதர்களை படைச்சானோ, எத்தனை மலாயிக்காமார்களை படைச்சானோ, எல்லாத்துக்கும் முன்னால இன்ன ஃபுலான் இப்ன ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார், வகத் கஃபத் மவாசீனுஹு வஷகிய ஷகாஅத்தன் லா யஸ்அது பஅதஹா அபதா, அவருடைய மீசானுடைய பாவத்துடைய பாரம் கூடிவிட்டது, இடது பக்கம் பாரம் கூடிவிட்டது, அவன் மூதேவியாகிட்டான், இவன் சீதேவியாக மாட்டான். பெரியோர்களே சகோதரர்களே, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து கடைசி மனிதன் வரும் வரை எல்லாத்துக்கும் முன்னால அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக செல்ல வைப்பான். இப்ப எழும்பி இன்னார் இப்படி செஞ்சார் என்று சொன்னா அவர் எப்படி வாழுவார் இந்த ஊர்ல? இந்த பெண் இப்படி செஞ்சா என்று சொன்னா இந்த மஜ்மக்கு மேல இங்க கூடினா 2000 பேர் என்று வைப்போம், எவ்வளவு பெரிய கேவலம். நாங்க என்ன நினைப்போம், அடே மௌத்தாகினா நல்லா இருக்குமே, நான் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த நிலைமை பேசக்கூடிய எனக்கும் வரக்கூடாது, கேட்கக்கூடிய உங்களுக்கும் வரக்கூடாது. எங்கட வாழ்க்கையுடைய போக்க மாத்த தெரியாண்டு செல்லலாம், தெரியாண்டு செல்லலுமா? யாருக்கும் தெரியாண்டு செல்லலாம். பெரியோர்களே சகோதரர்கள், எல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் தவறு செய்யறோம். பரதா போடத்த எங்களுக்கு செல்லலுமா? பெரியோர்களை சொல்ல செல்லிருக்கிறோம். அதான் குர்ஆன்ல அதையும் அல்லாஹ் சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் துனியாவுடைய வாழ்க்கையில எங்கட உபதேசங்களை புறக்கணித்து வாழ்றாங்களோ, சொல்லிருக்கிறோம், கேட்காம நடக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நெருக்கடியான வாழ்க்கை. நாங்க துனியால மட்டும் இல்ல, وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. கியாமத்துடைய நாள் இவங்களோட குருடர்களாக நாங்கள் எழப்பட்டுவோம். சில பெண்கள் கியாமத்துடைய நாள் எழும்புவாங்க, கண் விளங்காது. சில ஆண்கள் கியாமத்துடைய நாள் எழும்புவாங்க, கண் விளங்காது. قَالَ رَبِّي لِمَ حَشَرْتَنِي أَعْمَى. யா அல்லாஹ், நீ ஏன் என்னைய குருடனாக எழப்பட்டினாய்? وَقَدْ كُنْتُ بَصِيرًا. யா அல்லாஹ், எனக்கு நல்ல கண் விளங்கிச்சே துனியால, இப்ப ஒன்றும் விளங்குது இல்லையா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவான், அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா. உங்களுக்கு எங்கட அத்தாட்சிகள், எங்கட சட்ட திட்டங்கள் உங்களுக்கு துனியால காட்டப்பட்டுச்சு. பர்தா போடுங்க என்று சொல்லப்பட்டுச்சு, பொய் பேச வானம் என்று சொல்லப்பட்டுச்சு, வட்டி எடுக்க வானம் என்று சொல்லப்பட்டுச்சு, சூது வானம் என்று சொல்லப்பட்டுச்சு, மியூசிக் வானம் என்று சொல்லப்பட்டுச்சு. எத்தனையோ விஷயங்களை காட்டின நேரத்துல கண்டும் காணாத மாதிரி இருந்தாய், கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தாய், விளங்கியும் விளங்காத மாதிரி இருந்தாய். துனியால எப்படி நீ பொட்டேன போல இருந்தாயோ, எல்லாம் விளங்கியும் விளங்காத மாதிரி இருந்தாயோ, இப்ப நாங்க உங்களே மறந்துட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். போ நரகத்துக்கு. பெரியவர்களே சகோதரர்கள், அசுட்டி தெரியாது ஒண்ணும் இல்ல, தெரியும், நல்லா தெரியும், செய்யாம இருக்கிறோம், எங்கட பலகீனம். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஆக முக்கியமான விஷயம் தௌபா செஞ்சு சரியான ட்ரக்குக்கு வாரதுதான். கடைசி ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது. எப்படி நாங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பா கேட்கிறோமோ, அதே மாதிரி ஆக முக்கியமான விஷயம் அடுத்தவங்கள நாங்களும் மன்னிக்கிறது. ஆக முக்கியமான விஷயம். தஹஜ்ஜுத் தொழுறது லேசி, அமால் செய்யறது லேசி. கஷ்டமான விஷயம் கண்ணத்துக்கு அடிக்கிறவனை மன்னிக்கிறது கஷ்டம், ஏசுறவனுக்கு புகழ்றது கஷ்டம். எனவே பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க ஆக முக்கியமான விஷயம்
அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அடுத்த மக்களை நாங்க மன்னிக்கணும். அடுத்த மக்களை நாங்க மன்னிச்சா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியமாக எங்களையே மன்னிப்பான். எனவே இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த விஷயங்களை நாங்க பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.